எனக்கு வந்து ஒரு லோனை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அதனால் அடல் பென்ஷன் யோஜனாவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பிரேக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இந்த அடல் பென்ஷன் யோஜனாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி எடுத்து போய் கொடுத்தேன். பட் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணல. என்னுடைய பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா காளிதாசன் கே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலோடு இருக்கும் பேர். இதே அடல் பென்ஷன் யோஜனா கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா காளிதாசன் கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா பேரோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நான் பாட்டுக்கு அடல் பென்ஷன் யோஜனா ஃபார்மை வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அதே போட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ பேங்க் மேனேஜர் பார்த்திங்கன்னா அவருக்கு எரர் அடிச்சிருக்கும் போல், இதுமாரி பணம் வந்து வராது, அதாவது பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கில் இருக்க மாதிரியே இது அடல் பென்ஷன் யோஜனா பேரை மாற்றிட்டார். ஆனால் என் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா காளிதாசன் கலிய பெருமாள் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இவர் மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா திரும்பியும் எரர் ஆகிருக்கு. ஏன்னா பேன் கார்டில் இருக்கிற மாரியே தான் உங்கள் பேர் பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கணும், ஏபிஐ அக்கௌண்ட்லேயும் இருக்கணும். ஸோ எனக்கு இங்கே மாறினால பணம் பார்த்திங்கன்னா வரல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி போய் என்ன பண்ணேன் அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கில் பேரை மாற்றிட்டேன், காளிதாசன் கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஸோ அப்புறம் இந்த ஃபார்மை கொடுக்கும்போது, அதாவது இப்போ திரும்பி இதுக்கு பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு புது ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி நான் கொடுத்தா, இல்லை பேங்க் மேனேஜர் வந்து இப்போதைக்கு கதைக்காவது ஒரு மாதம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாரி அவர் தரப்புலேன்னு சொல்லிட்டார். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஒருவேளை உங்களுடைய பேர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது ஏபிஓவில் ஒரு பேர் இருக்குது, பேங்க் பாஸ்புக்கில் ஒரு பேர் இருக்குது, பேன் கார்டில் ஒன்று இருக்குன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ பிஎஃப் அமௌண்ட் எடுக்க போனீங்கனாலும் இதே பிரச்சனை வரும். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் உங்கள் பேர் வந்து பேன் கார்டு எப்படி இருக்கோ இருக்கணும், பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதேமாரி மூணுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சேமாக இருக்கணும். ஒரு லெட்டர் மாறினா கூட உங்களுக்கு பணம் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த பேர் வந்து கரெக்டாக இருக்கா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் பாஸ்புக், உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேர், அப்புறம் ஏபிஐ பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கோங்க. ஓகே, உங்கள் பேர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பணம் ஈஸியாக கிடச்சிடும். இல்லை அப்படின்னா இந்தமாதிரி தான் சொதப்பலாக போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஆடியோ பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.